உலக சுனாமி பேரிடர் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் சுனாமி ஒத்திகை இன்று இடம்பெற்றுள்ளது. அதன்படி சுனாமி ஒத்திகை பயிற்சி இன்று பருத்தித்துறை மெதடிஸ்த பெண்கள் பாடசாலையில் இடம்பெற்றுள்ளது. இந்த சுனாமி ஒத்திகை நிகழ்வில் சுமார் 500க்கும் மேற்பட்ட வடமராட்சி மெதடிஸ்த பெண்கள் கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் சுமார் 250 பேர் வரையும் கலந்து கொண்டிருந்தனர். சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை, குறிப்பாக இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பாடசாலைகளுடைய அதிபர்கள், ஆசிரியர்கள், வட இந்து மகளிர் பாடசாலையினுடைய பாடசாலை சமூகத்தினர், அதே வேளையிலே இந்த மெதடிஸ்த பெண்கள் உயர்தர பாடசாலையினுடைய அதிபர், உண்மையில் அவர்களுக்கு விசேட நன்றிகளை கூற வேண்டும். இந்த பாடசாலையிலே இவ்வாறான ஒரு ஏற்பாட்டை மேற்கொண்டமைக்காக, அதே வேளையிலே வலய கல்வி அலுவலகம், சுகாதார திணைக்களம் உட்பட அனைத்து பகுதியினரும், அனைத்து தரப்பினரும் இதனை ஒரு செயற்பாடாக இந்த மாவட்டத்திலே இருக்கின்ற அல்லது இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களை அனர்த்தத்திலே இருந்து எவ்வாறு மீள அவர்களை ஒரு அனர்த்த நிலைமையிலிருந்து மீண்டெழுவதற்கான மேற்காடுகளை மேற்கொள்வதற்காக நாங்கள் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். யாழ்ப்பாணம் தையிட்டியில் அமைந்துள்ள சட்டவிரோத திசவிகாரைக்கு எதிராக இன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத முறையில் அமைக்கப்பட்டுள்ள தையிட்டி திசவிகாரையை அகற்றுமாறு கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் மக்களுடன் இணைந்து தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. දකුණේ එන මිනිසුන්ට බැතිමතුන්ට එන්න දුන්නා. හරි. ඒගොල්ලෝ ඇවිල්ලා වන්දනා කරලා යන එක අපිට කිසිම ප්‍රශ්නයක් නැහැ. ඒගොල්ලෝගේ ආරක්ෂාවත් සලසලා මගේ මහජන සාමය ආරක්ෂා කරන්න කටයුතු කළා. නෑ හරි. ඒගොල්ලෝගේම ආරක්ෂාව. ඔව් හරි. ඇයි ඔයා සාමය කඩවනවා කරන්නේ? නේ මේ සාමය කඩවෙන්නේ නෙමෙයි. පොලිසිය තමයි සාමය කඩන්නේ. මොකද මේක නීති විරෝධී පන්සලට ওই අඳුම අඳගෙන නීති විරෝධී පන්සලට කොහොමද ආරක්ෂාව දෙන්නේ? තීනිදුම අමාත්‍යවරයාත් කියලා තියෙනවා. අනේ ඔයසි මාත්‍ය ඔය අලුතේ විශ්වවිද්‍යාල කුමාර හරි මේ උදේපාල මාත්‍ය හොඳ මහත්තයෙක්. මේ தெல்லிப்பල ඔයසි මාත්‍ය හදවත තියෙන හොඳ මහත්තයෙක්. හරி මං අහන්නේ புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தேவிபுரம் பகுதியில் சட்டவிரோத கசிப்பு உற்பத்திக்கு தயாராக இருந்த கோடா, செப்பு சுருள், வரல் என்பன இன்றைய தினம் கைப்பற்றப்பட்டுள்ளது. காலை தேவிபுரம் பகுதியில் மேற்கொண்ட சுற்றி வளைப்பில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது கசிப்பு உற்பத்திக்கு தயாராக இருந்த 11,69,500 மில்லி லீட்டர் கோடா, செப்பு சுருள், 7 பரல்கள் என்பன பொதுக்குடியிருப்பு போலீசாரால் கைப்பற்றப்பட்ட நிலையில் கசிப்பு உற்பத்தி நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த சந்தேக நபர்கள் போலீசாரின் வருகையை அறிந்து தப்பி ஓடியுள்ளனர் என்று தெரிவிக்கப்படுகின்றது. அரசு சேவையில் புதிதாக 72,000 அரசாங்க ஊழியர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தற்போது இந்த ஆட்சேர்ப்புகள் ஒவ்வொரு துறையிலாலும் மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு மற்றும் அதனை அண்மித்த நகரங்களில் போதைக்கு அடிமையாகும் பெண்களின் எண்ணிக்கை துரிதமாக அதிகரித்து வருவது குறித்து சிறுவர் மற்றும் பெண்கள் விவகார அமைச்சு பாரிய கவலையை வெளியிட்டுள்ளது. அண்மைய தகவல்களின் அடிப்படையில் அதிக எண்ணிக்கையிலான இளம் யுவதிகளும் பல்வேறு போதைப் பொருட்களுக்கு பயங்கரமான விகிதத்தில் அடிமையாவதை காட்டுவதாக அமைச்சர் சரோஜா சாவித்ரி பவுல்ராஜ் தெரிவித்துள்ளார். அத்துடன் கர்ப்பிணி பெண்கள் போதைக்கு அடிமையாதல் அவர்களின் குழந்தைகளின் அறிவுசார் மற்றும் உடல் வளர்ச்சிக்கு ஒரு பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாகவும் அமைச்சர் எச்சரித்துள்ளார். கோப்பாய் பகுதியை சேர்ந்த 26 வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் கலட்டி பகுதியில் வைத்து 2 கிராம் 300 மில்லிகிராம் ஹெரோயினுடனும் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாண போதைப் பொருள் தடுப்பு போலீசாரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது.
முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள பாடசாலையொன்றில் மாணவிகளுடன் தவறாக நடக்க முற்பட்ட ஆசிரியர் ஒருவர் நேற்று பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். குறித்த ஆசிரியர் கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் இவ்வாறு மாணவிகளுடன் தவறாக நடக்க முற்பட்ட நிலையில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தன. அந்த வகையில் விசாரணைகளின் முடிவில் அவர் நேற்றைய தினம் பணி நீக்கம் செய்யப்பட்டதாக அறிய முடிகின்றது. வவுனியாவில் 12 மாணவர்கள் குளவி தாக்குதலுக்கு இலக்காகி நெடுங்கணி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நேற்றைய தினம் குறித்த மாணவர்கள் வவுனியா வடக்கு ஓலுமல மகா வித்தியாலயத்திற்கு சென்ற நிலையில் மரத்தில் இருந்த பப்பரகொப்பான் குளவிகள் களைந்து வீதியால் சென்ற மாணவர்கள் மீது தாக்கியுள்ளது. இதில் பாதிப்படைந்த 12 மாணவர்கள் நெடுங்கணி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 2022, 2023 மற்றும் 2024 ஆண்டுக்கான காப்போது உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களுக்கான வட்டியில்லா மாணவர் கடன் திட்டத்தின் 10வது தொகுதி மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தற்போது கோரியுள்ளது. தகுதியுள்ள மாணவர்கள் நவம்பர் 1ஆம் தேதி முதல் எதிர்வரும் நவம்பர் 30ஆம் தேதி வரை www.studentloan.moh.gov.lk என்ற இணையதளமூடாக விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எப்பாவல பகுதியில் உள்ள ஒரு பாடசாலையின் அதிபர் மற்றும் அவரது மகன் ஒரு ஹோட்டலில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 20 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள ஹெரோயின் கையிருப்புடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். எப்பாவல தெடகல பகுதியில் நடத்தப்பட்ட சோதனையின் போது அனுராதபுரம் பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்களும் 54 மற்றும் 22 வயதுடைய எப்பாவல பகுதியை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. நாங்கள் ஆட்சி அமைத்து ஓராண்டுகள் கடக்கின்றன. அதே நேரம் உங்களுக்கு தெரியும், எமது அரசாங்கம் என்ற வகையில் அரசாங்கம் அமைத்து 1 வருடங்கள் கடக்கின்றன. ஆனால் அரச இயந்திரத்தை வினைத்திறனாக இயக்குவதற்கு கட்டமைப்பு ரீதியாக சேவை செய்ய தொடங்கியது 6ஆம் மாதத்துக்கு பிறகுதான். உங்களுக்கு தெரியும், உள்ளாட்சி சபை தேர்தல் முடிந்த பிறகுதான் இந்த அரச கட்டமைப்புக்குள் வினைத்திறனான சேவைகளை எம்மால் செய்யக்கூடியதாக இருக்கிறது. அதை வினைத்திறனாக மாற்றக்கூடிய கட்டமைப்பை வடிவமைத்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், எதையும் ஒரு நாளில் செய்து முடித்துவிட முடியாது. அந்த வகையில் இன்று நாங்கள் 2வது ஆண்டை எட்டி இந்த 2வது ஆண்டு வரவு செலவு திட்டத்துக்கு பிறகு அதிகளவான வேகமாக ஓடக்கூடிய ஒரு கட்டமைப்பை எமது அரச இயந்திரம் பெறும் என்று நம்பிக்கை இருக்கிறது. அதற்கான பூரணமான ஆதரவை எமது அரச கட்டமைப்பு கூட அரசியல்வாதிகள் கூட பூரணமான ஆதரவை அரச உத்தியோகத்தர்களுக்கு வழங்குவோம் என்பது திடமான நம்பிக்கை இருக்கிறது. நமக்கு தெரியும், நாங்கள் போன வருடம் வரவு செலவு திட்டம் 4ஆம் மாதம் சமர்ப்பித்தது. 6ஆம் மாதத்துக்கு பிறகுதான் உள்ளாட்சி சபை தேர்தல் முடிந்த பிறகுதான் வரவு செலவு திட்டம் பாஸ் பண்ணப்பட்டது. அப்ப எங்களுக்கு தெரியும், 4 மாசத்துக்குள்ளேயே அதிகளவான வேலைகளை செய்யக்கூடியதாக இருந்தது. எங்களுக்கு தெரியும், வீட்டு திட்டத்தை கூட 3 மாதத்துக்குள்ள நிறைவு செய்யக்கூடியதாக இருந்திருக்கிறது. ஏனென்றால் பல வீடுகளை திறந்து வைத்தவர்கள் சொன்னார்கள், நாங்கள் 3 மாதத்துக்கு வீட்டை கட்டி முடித்தாங்க. ஏன் அவ்வாறு கட்டி முடித்திருக்கிறார்கள் என்று பார்த்தால், அரசாங்கங்கள் நிதிகளை துரிதமாக விடுவித்தது நிமித்தமாக. அதனால் அடுத்த வருஷ பட்ஜெட் என்பது 7ஆம் தேதி பார்லமெண்டத்தில் சமர்ப்பிக்கிறோம். ஜனவரி எல்லா இடங்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது.